இன்று சமையலுக்கு என்ன காய்கறி வாங்க வேண்டும்? கூடையுடன் வந்து நின்றார் சாமிநாதன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அதனை வாங்கி வாருங்கள். எனக்கு வேலை நிறைய இருக்கின்றது, நான் செய்ய வேண்டும் என்றால் அவரது மனைவி கோமதி. என்ன வேலை சொன்னால் நானும் கூடமாட ஒத்தாசை செய்வேன் தானே என்றார் பதிலுக்கு. வீட்டை அலங்காரம் செய்ய வேண்டும். மறந்து விட்டீர்களா? அடுத்த வாரம் கோகுல் அமெரிக்காவிலிருந்து வருகிறான். என் பிள்ளைக்கு பிடித்த மாதிரி நான் வீட்டை மாற்றி அமைக்க வேண்டும். அவருடன் பேசுவதை விடுத்து வீட்டை அழகுபடுத்துவதில் ஈடுபட்டாள் அவரது மனைவி. அவரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அந்த ஒரு வாரம் பூராவும் அவரது மனைவியை பிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக இழுத்து போட்டு செய்து கொண்டே இருந்தாள். கோகுல் வரும் நாளும் வந்தது. காலையில் எழும்பி கோகுலுக்கு பிடித்த எல்லா உணவுகளையும் செய்து வைத்தாள். முதல் நாளே சாமிநாதனுக்கு போன் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம், தானே வருவதாக கூறியிருந்தான் கோகுல். எனவே வீட்டில் இருவரும் பிள்ளையின் வரவுக்காக காத்து இருந்தார்கள். அதுவும் கோமதிக்கு சொல்லவா வேண்டும்? குட்டி போட்ட பூனை மாதிரி அலைந்து கொண்டே இருந்தாள். காற்சத்தம் கேட்டது. ஆலத்தி தட்டை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைந்தாள். அவரது ஒரே செல்ல மகன் காரில் இருந்து சிரித்தபடி இறங்கினான். மகனை பார்த்ததும் கோமதியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் ஆழத்தி எடுத்து மகனை வரவேற்றாள். தாயாரை கட்டி அணைத்தபடி படி ஏறியவன் நின்று திரும்பி காரை பார்த்தான். அதிலிருந்து ஒரு அமெரிக்க பெண் இறங்கினாள். அம்மா, இவள் என்னுடன் வேலை செய்பவள். நான் அங்கு போன புதிதில் எனக்கு பல வழிகளில் உதவி செய்தாள். எங்கள் நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று கேட்டாள். அதுதான் அவளையும் என்னுடன் அழைத்து வந்தேன் என்று கூறினான். கோமதியும் அந்த பெண்ணை வரவேற்று உபசரித்தாள். அவள் தங்கியிருந்த நாட்களில் எல்லா விதமான உணவுகளையும் செய்து கொடுத்தாள். தன்னால் முடிந்தளவு எல்லா இடங்களுக்கும் கூட்டிச் சென்று சுற்றி காட்டினாள். கோகுல் திரும்பிச் செல்லும் நாளும் வந்தது. கோமதி அந்த பெண்ணுக்கு சிறு சிறு பொருட்களை வாங்கி அன்பளிப்பாக கொடுத்தார். அவர்கள் இருவரும் விடை பெற்று ஏர்போர்ட்டுக்கு வந்தார்கள். அப்பா அவர்களை வழி அனுப்ப கூட வந்தார். அப்பா, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டு விட்டேன். நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்வீர்களா என்று தெரியாது. அதனால் தான் பொய் சொன்னேன். நீங்கள் இருவரும் எங்களை மன்னித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா என்றான். பிள்ளை வரப்போகின்றான் என்று பார்த்து எல்லா விடயத்தையும் செய்த மனைவியிடம் எப்படி இந்த விடயத்தை கூறப்போகின்றேனோ தெரியவில்லை. சரி, கவலைப்படாமல் நல்லபடியாக போய் வா. போனவுடன் போன் எடுத்து பேசு. நான் சந்தர்ப்பம் பார்த்து அம்மாவுடன் பேசுகிறேன் என்று கூறி மகனையும் மருமகளையும் பார்த்து புன்னகை புரிந்தார் சாமிநாதன்.